புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். ஈழ விடுதலை போராட்டத்தை நேசித்து அந்த விடுதலை போராட்டத்தில் பற்றுறுதியோடு பயணித்து தலைமையினாலும் மக்களாலும் சக போராளிகளாலும் நேசிக்கப்பட்ட பல போராளிகளை இந்த மண்ணை நேசித்த பலரை நாங்கள் இழந்து கொண்டு வரோம். அந்த வகையில தான் இன்று சரவணன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த போராளியையும் இந்த மண் இழந்திருக்கிறது. தாயக விடுதலை போராட்டத்தில் மிக நீண்ட காலம் இந்த விடுதலை போராட்டத்தில் போராளியாக பயணித்து தாக்குதல் ஒன்றினால் படுகாயமடைந்து அன்று முதல் 3 சில சைக்கிளில் சுற்றி இந்த தேச விடுதலைக்காக அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியது. சரவணன் என்று எங்களிடமில்லை. நீண்ட கால விடுதலை போராட்ட வரலாற்றில் தேசிய தலைவரோடும் சரி தளபதிகளோடும் சரி பேசக்கூடிய நேரடியாக செட் என்று சொல்வார். அந்த செட்டில் நேரடியாக கதைக்கக்கூடிய மிக நம்பிக்கைக்குரிய ஒருவராக சரவணன் கொண்டிருக்கிறார். மௌனித்ததன் பின் அவருடைய செயற்பாடு எந்த வகையிலும் அந்த மக்களுடைய விடுதலை உணர்வை நோக்கி இந்த மண்ணுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த சரவணன் அவர்களுக்கு தலை சார்த்து வீர வணக்கம் சொல்கிறேன். இந்த மண்ணிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் பிறப்பது நிகழ்ச்சி என்றாலும் சில மனிதர்களுடைய வாழ்க்கை பிறந்த காலத்தில் இதை சாதித்தோம், பின்னத்தை நாங்கள் விட்டு செல்கிறோம் என்கிற கேள்விகள் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்றன. இதே போலதான் நண்பர் சரவணன் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற அற்புதமான ஒரு போராளி. 1990களில் அவர் விழுப்புண் அடைந்திருந்தாலும் அவருக்கு விழுப்புண் ஒரு காரணமாகவோ அது ஒரு வழியாகவோ அவருக்கு இருந்திருக்கவில்லை. அவருடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் தமிழீழ தேசத்தை கொண்டெடுப்பதிலும் தமிழீழ தேசத்துக்கான விடுதலை என்ற உணர்வோடுமே அவருடைய காலம் முழுவதும் தன்னை அர்ப்பணித்திருந்தார். பசுபதி ஐயா அவர்களுடைய குடும்பம் 100க்கு 200% என்று கூட சொல்லலாம். முழுமையாக போராட்டத்துக்கு தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தவர்கள். அவருடைய பிள்ளைகள் மாவீரர்களாக இந்த மண்ணிலே தங்களை தியாகம் செய்திருக்கிறார். போராட்டத்தோடு வாழ்ந்த குடும்பம். அவ்வாறான பரம்பரை ரீதியாக ஈழ தேசத்தை நேசித்த ஒரு அற்புதமான போராளியினுடைய மரணத்திலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்றால் அது சாதாரண மரணம் அல்ல, சாதாரண மனிதனுடைய சாபம் அல்ல. என்னுடைய தாய தேசத்தின் விடுதலை என்பதை தன்னுடைய கனவாக கொண்ட உன்னதமான போராளிகளில் உயர்ந்த இடத்திலே சரவணன் அவர்கள் இருந்தார். அவருடைய முகாம் ஒரு முறை விமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது கூட சரவணன் இருக்கிறாரா இல்லையா என்று பலர் அஞ்சுகின்ற சரவணனை பற்றித்தான் கேள்வி கேட்டார்கள். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்தது. எங்களுடைய செஞ்சிலுவை சங்க தொண்டர்களும் அந்த இடத்துக்கு சென்றிருந்தார்கள். அவரை மீட்டுக் கொண்டு வந்தது அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது. 2005ஆம் ஆண்டு அரசியல் துறையில் இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் கரண் அவர்களுடைய திருமணம் இவருடைய வளாகத்திலே நடைபெற்றது. எனக்கும் ஒரு அழைப்பு இருந்தது. எனது மனைவியோடு நாங்கள் திருமணத்துக்கு சென்றது. தமிழ்ச்செல்வன் இவரை காட்டி எனக்கு சொன்னார், எங்களுக்கு எல்லாம் பொறுப்பாளர் இவர் தான். நான் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திலே பணியாற்றுகிற பொழுது அவரோடு இணைந்து பல பணிகளிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த பணிகளில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக, சகோதரனாக, உற்ற ஒரு நண்பனாக எங்களுக்கு வழிகாட்டி சென்ற மிகப்பெரிய மனிதன். நான் ஒரு 2 வாரங்களுக்கு முதல் கூட அவரை இந்த வீட்டிலே வந்து அவரை நான் பார்த்த பொழுது அவர் சொன்னார், உங்களை பற்றி அல்லது நீங்களும் நாங்களும் செய்வதை பற்றி பேசுவதற்கு காலம் இருக்காது, பேச வேண்டிய சூழல்கள் என்று இயற்கை ஒரு நாள் தீர்மானிக்கிறேன். அவரையும் நான் தெரிவிக்கின்றேன். உண்மையிலே நான் இவற்றிலிருந்து செய்திருந்த போது கொடுத்து நான் எத்தனையோ செய்திக்கு அறிவித்திருந்தேன். புலம்பெயர்ந்த உறவுகள் கொடுத்து சரவணனுக்கு அனிதாபங்களை தெரிவிக்க சொல்லி சொன்னார்கள். உண்மையில மருத்துவ பொறுப்பாளர் மனோஜ் அண்ணா கொடுத்து சரவணனாக்கு தனது அனிதாப செய்தியை தெரிவிக்க சொல்லி என்னும் அந்த தகவலை சொல்லியிருந்தார். எல்லோரும் அங்கே குமுறி கதறிக்கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு போராளியை அவருடைய பொறுப்பாளர் தண்டனைக்கு கூப்பிடுறாரா பரிசு கொடுக்க கூப்பிடுறாரா என்பது சரவணன் கூப்பிடுகின்ற தொழிலே நாங்கள் புரிந்து கொள்வோம். என்ன உங்களுக்கு அந்த வருத்தம் என்ன தெரியும், எங்களுக்கு என்னத்துக்கு கூப்பிடுறாரு. அந்த அளவுக்கு சரவணன் போராளிகளை கூட மிக துல்லியமாக படம் பிடித்து வைத்திருந்தார் என்றால் இப்படி ஒரு மனிதன் தாயாக அந்த தன்னுடைய பணியை மிக காத்திரமாக ஆற்றியிருந்தார். இவரை பெற்றவர்களும் அவர்களுக்கு பொதுவாக உதவிகளை
அவர் மூலமாக செய்திருக்கிறார். அது எல்லோருக்கும் தெரிந்தது. எத்தனையோ போராளிகள் இன்று அவரை போல் எத்தனையோ முச்சக்கர வண்டியிலே எத்தனையோ போராளிகள் இருக்கிறார்கள். போராளிகள் இருந்தாலும் சரவணன் அண்ணாவின் சரித்திரம் இன்று மே 18 இந்த நாளிலே இன்றைக்கு 8ஆம் தேதி 7ஆம் தேதி அவர் போய் 8ஆம் தேதி இது உலகமெங்கும் சரவணனாவின் நினைவு நாள்கள் கொண்டாடப்படுகிறது. சரவணனாவின் வரலாறுகள் சொல்ல போனால் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வரலாறுகள் சொல்லுவதற்கு நேரமில்லை. இப்படியான போராளிகளின் தியாகங்கள் இந்த மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நான் இதில் கூற விரும்புகிறேன். இப்படியான தியாகங்களை நினைத்து எமது தேசம் என்ற ஒரு நாள் விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காகவே இவர் இன்று இந்த இடத்திலே விட்டிருக்கிறார். இவர் இன்று இந்த போராட்டத்தில் இல்லாவிட்டால் இன்னும் 75 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்திருப்பார். எமது இனத்துக்காகவும் எமது மக்களுக்காகவும் எமது மண்ணுக்காகவும் தியாகம் செய்த சரவணாவை நான் இதிலே வீரச்சாவை தழுவிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். அவர் இன்று என்னுடைய சகோதரனுக்கு உதவி புரிந்திருக்கின்றார்கள். எனவே அந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய குடும்பம் சார்பாக நன்றியை கூறுவதோடு அவர் விபத்திரின் வைத்தியசாலையில் இருந்தபோது நான் இரவு வேளைகளில் சென்று அவருடன் நிற்பேன். அப்பொழுது என்னை கூப்பிட்டு சொல்லுவார், இரவிலே சொல்லுவார், தம்பி எந்த ஒரு போராளியும் அவருடைய இறுதி யாத்திரைக்காக அனைவரும் செல்வோம் என்று கூறி என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சக்கரத்தின் சுழற்சியை நிறுத்தி நிலாத்துயில் கொள்ளும். தாய் மண்ணை திரும்பாது விட்டு வந்தோ